சண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடிங் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆறுதல் வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிறேன்னு பரணி வந்து அக்கறையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் செல்லக்கனி அவங்க வீட்டு பொண்ணு தான், அதை மாற்றவே முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா நிச்சயம் வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இருப்பினும் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து அவள் மேஜர் ஆகிடுவா. மேஜர் ஆகிட்டானா என்ன ஆகும் நீயே யோசிச்சுப்பாரு. கனி எப்போதும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி விரும்புவாடா. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. போய் சாப்பிட்ற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசும்போது கேட்ட சண்முகம் அப்படியே லேப்டாப்பில் உதவி கேட்கறதுக்காக இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி அந்த இன்பிட்வீன் கேப்குள்ளே வாசலுக்கு வந்து போயிட்டாங்க. ஓ அப்போனா இந்த 4 வருஷம் கனியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். எப்போதும் கனி இங்கே இருந்துருவா. 13 வருஷம் வந்து வளர்த்தாச்சு. அவங்களோட உண்மையான பொண்ணாகவே இருக்கட்டும். அதுக்குன்னு ஏன் தங்கச்சியெல்லாம் அவங்கக்கிட்டலாம் தாரவாக்க முடியாது. அவங்க தொலைக்கலை. அவங்கள நினச்சாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஏன் தங்கச்சி அப்புறம் என்ன மலை போல் நம்பியிருக்கா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன். டேய் அருவா எல்லாத்தையும் வந்து சாணம் பிடிச்சி வச்சுங்கடான்னு சொல்லி அருவாவை வந்து சாணம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெட்டுக்கிளியாக இருக்கட்டும், சண்முகம் எல்லாம் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பரணி வந்து வாசல் வந்து பார்த்தா, டேய் பிரச்சனையை தீர்க்க சொன்னால் பிரச்சனையை வளர்க்க பார்க்குற. ஆமாம் காலையில் 4 பேரை வந்து அடித்து தூக்கி எறிஞ்சேன். நம்ம செல்லக்கனியை வந்து காப்பாற்றினேன். இப்போ 100 பேர்கிட்ட வந்து உங்கள் அண்ணனும் சரி அவங்க செல்வாக்கான ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன். அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இன்னைக்கு நைட்டு வேணால் ஆள் அனுப்பிச்சிட்டு வந்துடலாமாப்பா. ஒரு 100 பேர் இறக்கலாமா. டேய் 100 பேர் இறக்குனா என்ன பண்ணுவான். அவன் சமாளிப்பான் இல்லை தர்ம அடி வாங்குவான். அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவனை பஞ்சாயத்தில் வச்சு அசிங்கப்படுத்தணும். ஊரில் வெட்டியாக வந்து 10 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிருச்சுடா. அதனால் நீ கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி நைட் டயத்தில் வந்து கூப்பிட்றாங்க. நாளை காலையில் பஞ்சாயத்து வந்து கூட்டணும். செல்லக்கனி அவங்களோட பொண்ணு இல்லை, உண்மையான அப்பா அம்மா வந்திருக்காங்க. நீங்கள் தான் தீர்ப்பு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு சொன்னோன்னே ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. ஓ அவங்க அவங்க மிகப்பெரிய தலைக்கட்டாச்சு அந்த ஊரில். அவங்களுக்கா நம்ம தீர்ப்பு சொல்லணும். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா. சண்முகம் வேற பிரசிடெண்ட்டு, அவனுக்கு எதிராக வந்து பகச்சிக்க முடியாதுல்ல. தங்கச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். உண்மையிலே அவன் 3 மாதத்தில் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தது உண்மை. 13 வருஷம் ஆச்சு. பெற்றவங்க வந்திருக்காங்க, பிள்ளைய கேட்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆகிடுமா. இல்லாட்டி இதில் நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரிங்க 2 பக்கம் நியாயம் இருக்குது, எடுத்து சொல்லி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் இந்த ஊரே வந்து கட்டுப்பட்டு தானே இருக்கணும். எல்லாருமே பதவியை வச்சுட்டுலாம் வந்து இங்கெல்லாம் பேசவே கூடாது பஞ்சாயத்துக்குள்ளே. அது நல்லாவே நமக்கு தெரியும்னு சொன்னோன்னே பஞ்சாயத்து வந்து கூடுற மாதிரி தெரியுது. டேய் தூங்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து எல்லாரையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, மாமா வெளியில் வந்து பாருங்கள் உங்கள் பிள்ளை பெரிய அளப்பறையே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சிங்க எல்லாரும் வராங்க. சாணம் வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனையை தீர்க்க சொன்னான் அவன் பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போடுவான் போல இருக்கு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன செல்லக்கணிக்கு எதுவும் பிரச்சனைனா நான் தானே முன்னாடி வந்து நிற்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு 100-150 பேரை கூட இறக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் தீர்த்திக்கணும்ல. ஏய் எதுக்குடா அருவாவெல்லாம் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏகப்பட்ட பொருள்லாம் வந்து கீழே வந்து வச்சுருக்காங்க. மாமா இதை நினச்சா எனக்கே வேறு மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. பசங்களாம் வந்து தூங்காமல் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. காலையில் பொழுது விடிஞ்சோன்னே பாடுறா நம்ம வந்து ரெடியாக இருக்கோம் தெரிஞ்சோன்னே யாரும் வரல. அண்ணே நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கண்ணே. ஏய் புலி பதுங்க இல்லை பாயதான், அதனால் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு பரணி வராங்க. என்னடா பாதுகாவலன் நைட்டெல்லாம் யாருமே வரல, தேவையில்லாத வேலை பண்ணிட்டோன்னு நினைக்கிறியா. சே விடிய காலையில் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க இன்னமும் வரலன்னு தெரிஞ்சோன்னே பயந்துருப்பாங்கலாம் நினைக்கல. இதை விட பெருசாக வந்து யோசிக்கிறாங்க இந்த பாட்டி. அவங்க ஆளுங்களை நம்பலை, மூளையை நம்பியிருக்காங்க. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கிரியேட் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நிறையா பேர் வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் வீட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் மேலே ப்ராடு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கிறது. சவுந்தரபாண்டி தான். நினச்சேன் என்ன ப்ராடு. உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி நம்ம செல்லக்கனி அவங்களோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதான் பஞ்சாயத்தில் ப்ராடு கொடுத்துருக்காங்க. வாங்க பேசி பைசல் பண்ணி வச்சுருவோம். என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இப்போ உங்கள் வீடு என் வீடுன்னு சொன்னால் பஞ்சாயத்தில் கூட்டினா அந்த உண்மையான இடத்த நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா. அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. செல்லக்கனி என்னோட தங்கச்சி. பஞ்சாயத்துக்கெலாம் என்னால் கட்டுப்பட்டுலாம் வர முடியாது. எல்லோரும் இந்த ஊரில் தானேப்பா இருக்கீங்க. பஞ்சாயத்து கட்டுப்பட்டு தானே வரோம். இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க.
அப்போ நான் உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டை என் வீட்டு டாக்குமெண்ட் சொன்னேன் நீங்கள் நம்புவீங்களா? இல்லை பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்து உருவாக்குற மாதிரி செஞ்சா நீங்கள் கொடுத்துட்டு போயிடுவீங்களா? முடியாதுல்ல, போராடுவீங்கள. இந்த வாட்டி பஞ்சாயத்துக்கெல்லாம் என்னால் வரவே முடியாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசி ஜெயிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஊருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். நீ இங்கே சொல்கிறத அங்கே வந்து சொல்லு. எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி தானே எடுக்கணும். மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உங்ககிட்ட சொல்லி புகார் கொடுக்கலாம். நீயே எனக்கு முடக்கா பேசுனா என்னப்பா பண்ணுறது? கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் வந்து அமைதியாக வந்து கேட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை வந்து சம்மதம் பண்ண வச்சிடுறாங்க. சண்முகத்தோட தங்கச்சியும் பரணியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இடக்க முடக்கா பேசினாங்க. அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, அப்புறமேட்டு செல்லக்கனியோட அப்பா அம்மா எல்லாரும் தந்திரமான முறையில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் பொண்ணு உங்களோடது அது மாதிரியே பேசுங்க. நம்ம இந்த வாட்டி எந்த விதமான ஒளிவு மறைவும் பேச மாட்டோம். உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் வந்து உரிமையாக வந்து பேசுங்க. மற்றது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? உண்மையை பேசுகிறதுக்கு எதுக்கு நம்ம என்ன பிராடுத்தனமாக பண்ணுறோம்? அந்த பொண்ணை உங்கள் பக்கம் கூட்டிகிட்டு வர்றது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன். இது என் ஊர். நான் இந்த ஊரில் வந்து விசுவாசத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எனக்காக நிறைய பேர் கட்டுப்பட்டிருப்பாங்க. இன்னொன்று பேசிக்காக நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல எதுக்காக இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும்போது, இது வித்தியாசமான முடிவு, இதில் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பொருள் இருக்குது, பார்த்துக்க சொல்கிறோம். பார்த்துக்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பொருள் வந்து திருப்பி வந்து கொடுக்கணுன்னா அதில் பந்தம் பாசம் எதுவும் இருக்காது, கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கே உயிர் இருந்துச்சுன்னா இத்தனை நாளாக வந்து ஒரு ஆட்டையோ மாட்டையோ வளர்த்தா கூட பாசத்தில் வந்து நம்மளை விட்டு பிரியாதுன்னு சொல்லும். அப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி பிரிய முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், உரிமைன்னு ஒருத்தன் இருக்கேப்பா, அவனுக்கு தானே அது சொந்தமானது அப்படின்னு ஒரு பக்கம் தரப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியும் வந்து கேட்குறாங்க. நியாயம் எங்கள் பக்கம் இருக்குது. எங்கள் குழந்தைய இத்தனை வருஷம் தேடாத இடமே இல்லை, இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஊருக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். எங்கள் குழந்தைய எங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சுருங்க. வேணும்னா கோர்ட்டில் கூட கேஸ் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கோர்ட்டில் தான் கேஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், ஊருக்கெல்லாம் கட்டுப்படலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பஞ்சாயத்தை கலைக்க பார்க்குறாங்க. உனக்கு கடுப்பாயிட்டாங்க. நான் தான் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு வந்தால் தான் உண்டு. கோர்ட்டு கேஸுன்னு போனால் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. செல்லக்கணிக்கிட்ட எங்கே இருக்க விரும்புகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் சண்முகம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமாம் இல்லை, எனக்கு மன்னிச்சிருங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன பிரயோஜனம்? முதல்ல பஞ்சாயத்தில் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னொன்னே பஞ்சாயத்தில் வந்து செல்லக்கனியோட அம்மா அப்பா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதோ அவசரப்பட்டுட்டோம், இந்த ஊருக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் மாதிரி ரொம்பவே வந்து பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாப்புல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, என்னால் என் தங்கச்சியெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது, அது ஏன் தங்கச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி என்ன இந்த பஞ்சாயத்தே நடக்க வேண்டிய வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அது எப்படிப்பா, உனக்கு தங்கச்சின்னா எந்த முறையில் வேணும்? உனக்கு தங்கச்சி முறைன்னா இல்லவே இல்லையே, உனக்கு ஆல்ரெடி வந்து 3 தங்கச்சி தானே, 4வது தங்கச்சி எப்படிப்பா வரும், எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து வம்புழுக்கிறாங்க முத்துப்பாண்டி. அந்த